இன்றைக்கி நாம் ஒரு சாதனையை பற்றி பேச போகிறோம். தமிழ்நாடு சமீபத்தில் ஒரு சாதனை செஞ்சுருக்கு. ஆனால் அது ஒரு நல்ல சாதனை இல்லை, ரொம்ப மோசமான ஒரு சாதனை. என்னென்னா, சிறார்கள் செய்கிற விபத்துகள் அப்படின்னு ஒரு நம்பர் இந்திய அளவில் வந்திருக்கு. அதில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. அந்த சின்ன பசங்க காரு பைக்கெல்லாம் ஓட்டிகிட்டு போய் விபத்து செய்கிறதுல தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது. அதாவது இந்தியா முழுக்க மொத்தம் போன வருஷம் 11,850 கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. இதில் 2,063 கேஸ் தமிழ்நாட்டில். இந்த சின்ன பசங்க பைக் ஓட்டிகிட்டு கார் ஓட்டிகிட்டு போய் செய்யக்கூடிய விபத்துகள். இதில் நம்ம தான் முன்னாடி இருக்கோம். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, தமிழ்நாட்டில் ஓரளவுக்காவது இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பதிவு செய்வாங்க. மற்ற ஊர்லெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் அது இதுன்னு பயன்படுத்தி அப்படியே பையனை காப்பாற்றி கொண்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறதுனால மேபி நாம் நம்பர் 1 இருக்கலாம். ஏன்னா இந்த க்ரைம் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறவங்க. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ் கொடுப்போம். மற்ற மாநிலங்கள் அப்படி இருக்காது. அதுவும் குறிப்பாக வட மாநிலங்களில் இது மாதிரியான கேசஸ் வந்தால் அதை அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு தீர்த்து அப்படியே முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதனால் கூட நம்ம நம்பர் 1 இருக்கலாம். பட் ஆனால் இந்த நம்பர்ஸ் 2,063 விபத்துகள் சின்ன பசங்க பண்ணியிருக்கானுங்க. அதாவது பிலோ 18 லைசன்ஸ் இல்லாத குட்டி பசங்க பைக்கோ காரோ ஓட்டி பண்ணியிருக்காங்கன்றதே அலாமிங்கான ஒரு நம்பர் தான். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் காத்திஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் காலையில் நிறைய விஷயங்கள் உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நாம் அப்படி பேச போகிற ஒரு டாபிக் என்னென்னா, குட்டி பசங்க பைக்கு கார்லாம் ஓட்டுறதை பற்றி தான். ஸோ என்னென்னா, நான் சமீபத்தில் ஊருக்கு போயிருந்தேன், கோயம்புத்தூருக்கு. பைக் இந்த ரோட்டில் பைக் ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு திகில் படம், பேய் படத்தில் வாழ்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த குட்டி பசங்க பைக் ஓட்டுறாங்கல்ல, ரொம்ப ரோட் சென்ஸ் அப்படின்றதே அவங்களுக்கு இருக்காதோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நம்ம சின்ன வயசில் கொஞ்சம் வேகமாக வண்டி ஓட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம் தான். ஆனால் மற்றவங்க வண்டி ஓட்டுறவங்கள பற்றி கவலையே இல்லாமல் இஷ்டத்துக்கு குறுக்காலையும் மறுக்காலையும் பாயிறது, இண்டிகேட்டர் போடாமல் திரும்புறது, ரைட்லேருந்து திடீர்னு லெஃப்ட்டுக்கு முன்னாடி பூந்து போகிறது அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி மரண பயத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த குட்டி பசங்க பைக் ஓட்டுறது. எனக்கு உண்மையில் அது ஒரு மாதிரி ரொம்ப என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. சென்னையை விட கோயம்புத்தூரில் இது ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணேன் நான். ஏன்னா சென்னையிலையும் இப்படி தான் பசங்க, சின்ன பசங்க, அதுவும் குறிப்பாக அந்த ஸ்கூட்டர் ஓட்டுற பசங்க இருக்காங்கள்ல, அவங்க ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டே ஒரு கையில் அதுவும் வளைச்சி சைடாக ஒரு மாதிரி காலை வச்சுட்டு வினோதமாக ஓட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னடா அது, இவனுங்க இவ்வளோ டெரராக இருக்கானுங்க, கவனிங்கடா கொஞ்சமாக சொன்னேன். ஹெல்மெட் போட மாட்டானுங்க, ட்ரிபிள்ஸ் போவானுங்க, அதுவும் சிக்னல் மதிக்க மாட்டாங்க, குறுக்கால் பூந்து ஓட்டுவாங்க, மெயின் ரோட்டில் திடீர்னு நடுவில் பூந்துட்டு போவாங்க. என்ன சிக்கல்னால், இதில் அவங்க உயிருக்கு மட்டும் ஆபத்து இல்லை, மற்ற வண்டி ஓட்டுற மற்ற ஆட்களுக்கும் ஆபத்து, நடந்து போகிறவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குது. இவங்க எல்லாருமே அண்டர் ஏஜ்டு, இவங்களுக்கு யாருக்கும் இது கிடையாது, லைசன்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பசங்க புது பைக் வாங்கிட்டு, சின்ன பசங்க 18 இயர்ஸ் கூட ஆகலை, அந்த பசங்களுக்கு அவங்க அப்பா பைக் வாங்கி கொடுக்குறாரு. அவங்க அப்பா யாருன்னா, ஈபியில் ஒரு எலக்ட்ரிஷியனாக வேலை செய்யக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஆள். ஆனால் பையன் அழுகிறான், காலேஜ் போயிட்டேன் எனக்கு பைக் வாங்கணும் அப்படின்னு அழுகிறான்னு. இவர் 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பெரிய பைக் வாங்கி கொடுக்குறாரு. சம் டியூக் மாதிரி ஏதோ ஒரு பைக்கு, ஆனால் சூப்பர் ஸ்பீடில் போகிற பைக்கு. இந்த பைக்கை வாங்கி கொடுத்து ஒரு வாரத்தில் அந்த பையன் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணுறான். பண்ணி அந்த பையனுக்கு ஒன்றால் கூட போன பையனுக்கு நல்லா அடிபட்டு அவன் இறந்துட்டான். இந்த பையன் மட்டும் பொழைச்சிட்டான். என்னென்னா, இவனுங்க இவ்வளோ வேகமாக பைக் ஓட்டிகிட்டு போய் ரோட்டில் தூங்கிட்டு இருந்த ஒரு அம்மா மேலே விட்டு அந்த அம்மாவும் செத்து போச்சு.
யோசிச்சு பாருங்கள். இது இது வந்து இப்போ அந்த பையன் யார் மேலே தப்பு இந்த சம்பவத்தில் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்க அப்பா மேலே தான் ஃபஸ்ட்டு தப்பு. ஒரு 18 வயது ஆகாத லைசன்ஸ் இல்லாத ஒரு பையனுக்கு முதல்ல இவ்வளோ ஹை ஸ்பீட் பைக் வாங்கி கொடுத்தது தப்பு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பையங்க ரோட்டில் பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கடுமையாக நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள எல்லாரையும் பிடிக்கிறது அப்படிங்கிறது போலீஸோட வேலை. அவங்களுமே அங்கே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு யாரோ ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு அம்மா வந்து அதில் செத்து போயிட்டாங்க. ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்த ஒரு அம்மா. இந்த சம்பவத்தில் வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பெற்றோர்கள் இருக்காங்கள்ல, அவங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரியான குற்றங்களில், இந்த மாதிரி விபத்துக்களில் பெற்றோருக்கு தான் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. என்னென்னா, குழந்தைங்க கொஞ்சம் அழுதா உடனே வாங்கி கொடுத்துட்றது. அவங்களுக்கு ஸ்கூட்டரோ பைக்கோ ஃபோனோ, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கி. பேரண்ட்ஸ்க்கு வந்து இதில் பொறுப்பு இருக்குது. என்னென்னா, குழந்தைங்க தப்பாக பண்ணுறாங்க, தப்பு செய்கிறாங்க, விபத்தில் சிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணம். ஸோ பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அடுத்தது இன்னொரு சம்பவம் இருக்குது. என்னென்னா, டி நகரில் ஒரு பையன் 2022 20 அப்போ அவன் வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறான். 16 வயசு பையன். அவன் வந்து ஒரு ஆட்டோ மேலே போய் விட்டுறான். ஆட்டோவே கவுந்துருது. இவனும் விழுந்து இவனுக்கும் செம்ம அடி. போய் இவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அங்கே ரொம்ப எக்கச்சக்கமாக செலவாகிடுது. அவனுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. அப்போது இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டியிருக்கான் பையன், அப்புறம் அவன் மைனரு, அதனால் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் அந்த பையனோட அப்பா வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. எனக்கு வந்து இன்சூரன்ஸ் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, மைனர் பசங்க பைக் ஓட்டிகிட்டு போனால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுக்க தேவையில்லை, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினது உங்கள் தப்பு தான், அதனால் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஆஸ்பர் லாவே அப்படி தான் இருக்குது. ஸோ இதுவுமே யாருக்குமே தெரியாது. அப்போது இந்த பசங்க விஷயங்கள் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் அதிக கவனத்தோட, இன்னும் அதிக பொறுப்போடு இருக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து பைக் வந்து ஒரு கல்ச்சராக மாறுது. நமக்கெல்லாம் பைக்கு ஒரு ஸ்டைலுக்கான விஷயமாக தான் இருந்துச்சு. இந்த முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்தவங்களுக்கு எப்படின்னா, அவங்க பல்சர் வாங்குவானுங்க, அதில் வந்து தன்னை வந்து எப்படி வெளிப்படுத்திக்கிறது அப்படின்னு தான் நினைப்பானுங்க. ஸ்டண்ட்டு பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே பல்சரில் அதிகபட்சமாக பண்ணக்கூடிய ஸ்டண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, அதில் வந்து ஒரு வீலிங் மாதிரி ஏதாவது எப்பாவது யாராவது ஒருத்தன் 1000ல் ஒருத்தன் பண்ணுவான். இன்றைக்கி வந்து எல்லா பசங்களும் வீலிங் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. எல்லா பசங்களும் அதில் 150ல் போகணுன்னு நினைக்கிறானுங்க. எல்லா பசங்களுமே இந்த பைக்கை வச்சு என்னென்ன சாகசங்கள் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறான். ஏன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஆன்லைனில் அவன் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆன்லைனில் தான் வந்து யார் அப்படின்னு காட்டணும்னு நினைக்கிறான். அதுக்கு இந்த பைக்கை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இன்றைக்கி வந்து பைக் அப்படிங்கிறது வெறும் பைக்காக மட்டும் இல்லை, இது வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டூலாக மாறுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பைக்கை யூஸ் பண்ணி தான் வந்து எவ்வளோ கெத்து அப்படின்னு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து ஒரு பெரிய பைக் தேவைப்படுது. சாதாரண ஸ்கூட்டரு இந்த மாதிரிலாம் இல்லை. அவனுக்கு வந்து பெரிய டியூக்கு, அப்புறம் ஆர்எக்ஸு, அந்த மாதிரி ஏதோ பைக்கெலாம் இருக்குது. எனக்கு சரியாக பைக் பேர்கள் கூட பாருங்கள் நமக்கு தெரியல. அந்த மாதிரியான பைக்கெல்லாம் வாங்கிக்கணும். ஹை ஸ்பீட் பைக் வாங்கணும். அவனுக்கு வந்து அதிக மைலேஜ் கொடுக்குற பைக்கெல்லாம் பற்றி கவலை இல்லை. இந்த பைக்குக்கெல்லாம் வந்து பெட்ரோல் போட்டே அழிஞ்சிருவோம், அந்த மாதிரி இருக்கும் அந்த பைக்கு. அப்போ அந்த பைக்கை வாங்கிடணும். அடுத்தது அந்த பைக்கில் எப்படியாவது வீலிங்கு, ஒரு வீலில் வண்டி ஓட்டுறது, அப்புறம் கையை விட்டுட்டு வண்டி ஓட்டுறது, பைக்கோட டேங்க் மேலே ஏறி நின்று பைக் ஓட்டுறது, இது மாதிரியெல்லாம் சாகசம் செய்யணும். இதுக்கு ஒருத்தன் பண்ணுவான், இன்னொருத்தன் வந்து இன்னொரு பைக்கில் அப்படியே அதை ரீல்ஸுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போவான். அப்போ பின்னாடி வந்து ஏதோ ஒரு சாங் போட்டு அவங்க வந்து தொடர்ச்சியாக ஷேர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய பையன்களோட எண்ணிக்கை இருக்குல்ல, இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டிலேயே லட்சக்கணக்கில் இருப்பானுங்க இவனுங்க. எப்போ பார்த்தாலும் இவனுங்க வந்து கொடூரமாக எல்லா பைக் ரைடர்ஸும் இதை வந்து வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க.
ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது இது வந்து இந்த கல்ச்சர் இருக்குல்ல, இந்த ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த மோட்டிவேஷனோட, தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனோட, இது ஒரு சாகசமாக செய்கிறது இருக்குல்ல, அட்வென்ச்சர் அப்படின்னு நினச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே 18 வயசுக்கு மேலே இருக்க பசங்க கிடையாது. எல்லாம் 15, 16 வயசுலேயே இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குது. முன்னாடி இந்த ரேஸ் கல்ச்சர் இருக்கும், ஒரு 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட இருந்துச்சு. கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ரேஸ் கல்ச்சர் இருக்கும். எல்லோரும் ரேஸ் விடுவானுங்க. ரேஸ் விட்டு எத்தனை பேர் கொண்டிருக்கானு தெரியுங்களா? அதை வந்து ஒரு மாதிரி இன்றைக்கி வந்து கட்டுப்படுத்திடுச்சு கவர்மெண்ட். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ரேஸை விட இந்த அட்வென்ச்சர் கல்ச்சர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் வந்து இவங்க யாரும் ரேஸ் எல்லாம் போகிறதில்ல, சும்மா ஹை ஸ்பீடில் போய் அந்த நம்பரை வந்து காட்டணும், டிஜிட்டல் மீட்டரில் வந்து நம்பர் ஏறுறதை வந்து காட்டணும். இது வந்து இந்த டிடிஎஃப் வாசன் மாதிரி ஆளுங்க வந்து உருவாக்கின ஒரு கல்ச்சரு. அதாவது எவ்வளோ வேகமாக நான் போகிறேன் பாரு, எவ்வளோ ஸ்பீடாக எங்கே போகிறேன் பாரு, எப்படியெல்லாம் பண்ணுறேன் பாருன்னு இந்த டிடிஎஃப் வாசன் மாதிரி பசங்க உருவாக்கின கல்ச்சர் தான் இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ விபத்துகளுக்கு காரணமாக வந்து நிற்கிது. குறிப்பாக இந்த 2000 விபத்துகள் நடந்ததில் பெரும்பான்மை வந்து பைக் விபத்துகள் தான். அப்போது அப்படி இருக்கும்போது இன்னும் அதிகமாக இந்த அரசும் பெற்றோர்களும் பொறுப்போடு நடந்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஏற்படுது. ஸோ என்னென்னா, கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரிக்டான லா இருக்குது. சின்ன பையன் வந்து பைக் ஓட்டினானா கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் அபராதம் போடுவாங்க பேரண்ட்ஸ் மேலே. அப்புறம் 3 வருஷம் ஜெயில் இருக்குது பேரண்ட்ஸுக்கு, பசங்களுக்கு கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான வழக்குகள் எந்த பெற்றோர் மேலேயும் போட்டு நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. பண்ணியிருந்தால் நிச்சயமாக அது நியூஸாக வந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீங்கள் கேள்வியே பட முடியாது. ஏன்னா பெரும்பாலும் இது ஒரு சின்ன குற்றமாக தான் பார்க்கப்படுது. சின்ன பசங்க பைக் ஓட்டிட்டானுங்க, அவ்வளோதான், மன்னிச்சு விடுவோம், இல்லைனா சின்னதாக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். குறிப்பாக ஸ்கூல் வந்து கண்காணிக்கணும். பசங்க வந்து இந்த மாதிரியான பைக் ஓட்டுறாங்களா, அவங்க என்ன பைக் வச்சுருக்காங்க, என்ன பைக்கில் ஸ்கூலுக்கு வராங்க, இல்லை அவங்க வெளியே என்ன பைக் ஓட்டிகிட்ருக்காங்கன்றது ஆசிரியர்களும் ஸ்கூலும் கண்காணிக்கணும். பெற்றோர்கள் தான், அவங்கள தான் முதல்ல அடிக்கணும். எதுக்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னு தான் எனக்கு புரியல. பசங்க அழுதாங்கன்னா வாங்கி கொடுத்தே தீர்வேன்னு இந்த 80s கிட்ஸு 90s கிட்ஸு அப்பா அம்மா தான் வந்து எங்களுக்கு தான் அது கிடைக்கல, அவங்களுக்காவது கிடைக்கட்டும்னு நினச்சி என்னத்தையாவது வாங்கி கொடுத்து, அவங்க வந்து குழந்தைங்க உயிர் இருக்குல்ல, அதை மட்டும் வந்து அவங்க ஆபத்துக்கு உள்ளாக்கலை. அந்த குழந்தைங்க பைக் ஓட்டிகிட்டு போய் யார் மேலேயாவது விட்டால் அவங்க உயிருக்கும், யாரோ ஊரா விட்டு பசங்க, ஊரா விட்டு மனுஷங்க மேலேயும் ஆபத்துக்கு உள்ளாக்குறாங்க. அப்போ அதை வந்து பெற்றோர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். தான் பையன் வந்து பெரிய இவன் கிடையாது, ரேசர் கிடையாது. நம்ம பசங்கள்லாம் அவங்களாம் இனிமேல் தான் பைக் ஓட்டி பழக போகிறானுங்க. அவங்ககிட்ட எடுத்தோன்னையுமே இப்படிப்பட்ட ஒரு ஹை ஸ்பீட் பைக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது, நான் மட்டும் இல்லை, எல்லாம் பெரும்பான்மையானவங்க சைக்கிள் ஓட்டுற மாதிரி டிவிஎஸ் 50 தான் ஓட்டி பழகியிருப்போம், எம்ஐடி ஓட்டியிருப்போம் அதிகபட்சம். பட் இந்த பசங்களுக்கு வந்து ஒரு ஹை ஸ்பீட் பைக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நம்மளே நம்ம குழந்தைய ஆபத்தில் சிக்க வைக்கிற மாதிரி தான். ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். குறிப்பாக அரசு வந்து இந்த நம்பரை வந்து கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இன்னும் கூட பொறுப்போடு இந்த விஷயத்தை வந்து அணுக ஆரம்பிக்கணும், இதை கண்காணிக்க ஆரம்பிக்கணும். எத்தனை குழந்தைங்க வந்து லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உரிய இந்த ரோட் சென்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது ஸ்கூல் லெவல்லேருந்தே ஆரம்பிக்கணும். ரோட்டில் வந்து எப்படி பைக் ஓட்டுறது, எப்படி கார் ஓட்டுறது, நிதானமாக இருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோடு பேச விரும்பிய விஷயம். எல்லோரும் கவனமாக இருக்கணும். என்னென்னா, இந்த டாப்பிக்கை நான் ஏன் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா, இதில் எல்லாரோட உயிரும் எல்லாரோட பாதுகாப்பும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதால தான். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் இதை கேட்குறவங்க இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த சின்ன பசங்கக்கிட்ட பைக்கை கொடுக்கறத நிறுத்தணும். அவங்க கொஞ்சம் வளர்ந்து பெரியவர்களாகி அவங்களாவே ஒரு பைக்கை வாங்கி ஓட்டட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் மக்கள்லாம் வந்து இதுவாக இருக்கிறது நல்லது. அதுவும் சில பெரிய குடும்பங்கள்லாம் காரெல்லாம் தூக்கி கொடுத்துட்றாங்க.
அது இன்னும் ரொம்ப மோசம். ஏன்னா நானே ரோட்டில் இப்போலாம் நிறைய பார்க்குறேன். சின்ன பசங்க கார் ஓட்டிட்டு குட்டி குழந்தைங்களா இருக்கானுங்க, கார் ஓட்டிகிட்டு போகிறானுங்க. ரொம்ப பயமாக இருக்குது நமக்கு. ஏன்னா நமக்கு ஒரு வீடு இருக்குது, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. இவங்க வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அச்சம்தான். மற்றபடி எல்லோரும் கவனமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோடு அவங்க எல்லோரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்காதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.